காவடி எதற்காக எடுக்கிறோம்? மலைப்பகுதிகளில் அதிக சுமையான பொருட்களை கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டமானது. செங்குத்தான பகுதிகளில் நடப்பதனால அங்கே சுமைகளை தூக்கிட்டு போகிறது கடினமாக இருக்கும். அதே சமயம் சமநிலை தடுமாறுறதுனால அங்கே கீழே விழுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான தீர்வாக தூக்கிட்டு போகக்கூடிய பொருட்களை பிரித்து ஒரு கொம்பில் 2 பக்கம் கட்டி தூக்கிட்டு போகும்போது இடைப்பங்களிப்பு மற்றும் சமநிலை மூலமா அதை தூக்கிட்டு போகும்போது சுலபமாக இருக்கும். மலைப்பகுதிகளில் மலை மேலே கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமானுக்குரிய பூஜை பொருட்களை எடுத்து செல்வதற்காக இந்த முறையை பயன்படுத்தி தான் காவடி எடுக்கிற வழிபாட்டு முறை வந்தது. இந்த வழக்கம் இங்கே மட்டும் இல்லை, பல ஆசிய நாடுகளில் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இன்னமும் இந்த முறையை பயன்படுத்தி தான் சுமைகளை தூக்கிட்டு செல்ல பயன்படுத்துகிறாங்க. இப்போது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் காவடி எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் பூம்புகாரில் தான் இருந்தாங்களாம். ஏன்னா தமிழகத்தில் வேறு இடமே இல்லை. அப்போது கடல் அலைகள்லாம் பொங்கி சீற்றத்தோடு வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களுடைய உடைமைகள் பொருட்கள்லாம் எடுத்து ஒரு கொம்பு எடுத்து 2 பக்கம் கட்டி சுமந்துட்டு போனாங்களாம். இதனால் அவங்க காப்பாற்றப்பட்டாங்களாம். முருகப்பெருமான் தான் காப்பாற்றினார்னு அப்பத்துலேருந்து காவடி எடுக்கிற வழக்கம் வந்து தான். கடலில் பொங்கி வருதுன்னா மக்களெல்லாம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து கட்டிகிட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு கையில் கிடைச்சதை எடுத்துகிட்டு வாரி எடுத்துகிட்டு ஓட தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பொறுமையாக கொம்பு எடுத்து உட்காந்துன்னு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாட்டி கதைலாம் சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. கன்வார் யாத்திரை வட மாநிலங்களில் உள்ள ஹரித்வார், கங்கோத்ரி போன்ற மலைப்பகுதிகளில் உள்ள புனித தலங்களுக்கு அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் காவடி எடுத்து சிவபெருமானுக்காக நேர்த்திக்கடன் செலுத்துறத இப்போவும் வழிமுறையாக வச்சிட்ருக்காங்க. பக்தி எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஆனால் தமிழ்ன்ற பேர் சொல்லி இது போல் இருக்கிறவங்க மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துறதுக்குன்னு போய் சொல்லிட்டு திரிகிறாங்க. இது போல் ஆளுங்கிட்ட இருந்து தயவுசெய்து தள்ளியேருங்க. புரிஞ்சுக்குங்க தயவு செய்து.